வார்த்தையானது 45 ஏசாயா 3:4. பேச்சொல்லி அழைத்துகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பேய் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தெரிந்தேன். அவர் வெண்கல கதவுகளை திறக்க வேண்டும், இரும்பு தாழ்பாள்களை முறிக்க வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. வெண்கல கதவுகளை உடைத்துனா வெண்கல கதவுகள் மூடி இருக்கு, இட் இஸ் லாக்ட் இல்லையா? வை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்போ இந்த டார்க்னஸ் இருளில் இருக்கிற காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். ஒளிபீடத்தில் வெளிச்சமாய் இருக்கிறவருடைய இடத்திலிருந்து உனக்கு வர வேண்டியதை உனக்கு கொடுப்பேன். நீ என்னை அறியவே இல்லை, ஆனா என்னுடைய நாமத்தை உனக்கு தருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நாம் அறியாத இருந்த தேவனை அறியும்படிக்கு அவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார், அதிசயத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார், ரட்சித்தார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இங்கே வந்து இருக்கிறோம். அவருடைய அதிசயத்தை கண்டோம், அற்புதத்தை கண்டோம். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம் வாழ்விலே அநேக காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். அல்லேலூயா. அப்படி இருக்க ஏன் அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு தர வேண்டும்? ஏன் அது மூடினது? வெண்கல கதவுகள் ஏன் மூடினது? இரும்பு தாழ்பாள்கள் ஏன்? why it is locked? why it is locked? உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்பாயும் இருக்கும். பாருங்க, ஏன் இருக்கிறது? அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு படிப்போம். இன்று நான் 13வது வசனம், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்க வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் படியும் கட்டளைகளையும் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ அவர் ரட்சித்தார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். நான் இங்கு வந்திருக்கிறேன், அவரை ருசி பார்த்துதான் இங்க வந்திருக்கிறேன். ருசி பார்க்காம வந்திருக்கிறோமா? அதிசயம் அற்புதங்கள் அவர் செய்யாம நம்ம இங்க வந்திருக்கோமா? அப்படி அவருடைய நாமம் தரித்த நாம் ஏன் அவருடைய கதவுகளை இரும்பு தாழ்பாள்களால் மூட வேண்டும்? ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற நியாயங்களையும் நீதியையும் இந்த காரியங்கள் எழுதியிருக்கிற காரியங்களுக்கு நீ நடக்காவிட்டால் அது சாபமாக மாறும் என்று சொல்லி அவர் 23வது வசனத்தை சொல்கிறார். உன் தலைக்கு மேலே உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழே உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த இடத்திலே வானமானது வெண்கலமாக மாறுகிறது, பூமியானது பலன் கொடுக்கிற பூமியானது உன் கையின் பிரயாசத்தை உறுதிப்படுத்துகிற அந்த காரியங்கள் நிறைவான ஆசீர்வாதமும் தடையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது சாபமாய் நம் சமூகத்தில் வருகிறது. ஆனால் அவர் கிருபை பெரிதாய் இருக்கிறது, அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. அவர் சாபங்களை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதினாலும் நாம் மீட்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், 45 அந்த வசனம் படிங்க, 3 and 4. அவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபையினாலே வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். அப்புறம் என்ன சொல்கிறார்?
பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாயிருந்தும். அப்போ நம்ம என்னதான் செய்தாலும் he promised us. Who promised us? God promised us. நம்மளுடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவன் மீண்டுமாய் நம்மளை கட்டுவதற்கு மிகுதியான அன்புள்ளவராய் இருக்கிறார். 28 உபாகமம் 28:14 மேல இருக்கு பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எப்படி சொல்றார் பாருங்க, திருப்பியும் வாசிங்க பிரதர். 28:14 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்ததால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, அவர் சொல்றார், நான் உனக்கு நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் மறுபடி நீ நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்போ வாளாக்காமல் தலையாக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு நினைவு கூறுகிறார். We forget sometime. நம்ம உலக வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு விருப்பமான காரியத்தை நம்மளுடைய உணர்வுகள் சொல்வதை விட உணர்ச்சிகள் சொல்வதை நாம் கேட்போம். நீங்க நல்லா கவனிக்கலாம். உணர்வு என்பது உள்ளாந்து வெளிச்சத்திலிருந்து வருகிற அல்லது நம்மளுடைய ஆத்துமாக்குள்ளே தெரியப்படுகிற காரியங்கள். உணர்ச்சிகள் என்பது மாம்சத்துக்குரியது, அது வேகமாக வெளிப்படும் இல்லையா? தெரியும் தானே? ஏன்னா அதுதான் நமக்கு இருக்கு தானே? ஆமாவா இல்லையா? உண்மை உள்ளவங்களா இருங்க. ஏன்னா இன்னைக்கு கம்யூனியன் இருக்கணும். இன்னைக்கு we should be truthful. ஓகே? ஏன்னா நம்ம சீக்கிரமா உணர்ச்சி வசப்பட்டுரும். உணர்வு உள்ளவெல்லாம் நம்ம வேகமா நம்ம we don't give time. நம்ம ஆத்மாக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. அது சொல்றத கேட்டு அதுக்கப்புறம் நடக்க இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் ஆயிடும். ஆனா உணர்ச்சின்றது வேகமா வரும். நான் சொல்றதை நினைச்சிட்டு சொல்றது டக்கான்னு நம்ம பேசணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய என்ன சொல்ற மாம்ச கிரியைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, பரவாயில்ல, என்னுடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து சேரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு சொல்றேன். புலம்பல் 3:8. புலம்பல் 3:8. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். அப்போ இந்த வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து என்று சொல்லும் பொழுது அங்கே எதற்கு அவர் இந்த வெண்கல கதவுகளை அவர் மூடி வச்சிருக்கிறார், இரும்பு தாழ்பாளை எதுக்கு வச்சிருக்காருன்னா நம்மளுடைய ஜபங்கள் கேட்க கூடாத படிக்க. பாருங்க 3:8 சொல்கிறது, என் ஜபத்தை நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்தின் வழியை அடைத்து போட்டார். இன்னைக்கு அதுதான். ஏன்னா நம்ம ஜபம் செய்கிறோம், சில காரியங்கள் நிறைவேறுவதே இல்லை. நீண்ட கால் ஜபம் பண்றோம், நீண்ட ஜபம் பண்றோம், நிறைய வாட்டி கேட்கிறோம். we get fed up. ஒரு பிரதர் கால் பண்ணி சொல்றாரு, எனக்கு அடிக்கடி எனக்கு போதும் ஆயிடுச்சு, எனக்கு முடியவே இல்லை, என்னால முடியல, I can't do it அப்படின்றார். ஏன் இன்னைக்கு பதில் இருக்கு. ஏன் வெண்கல கதவு அவர் மூடி இருக்கார், இரும்பு தாழ்பாள மூடி இருக்கார், நம்ம ஜபத்தை அவர் கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல? இன்னொரு வசனமும் பார்ப்போம். 3:44. அதே புலம்பல்ல 3:44. 3:44. ஜபம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். அப்போ ஜபம் உட்பிரவேசிக்காதபடிக்கு உன்னை மேகத்தால் மூடிக்கொண்டேன். அப்போ அந்த ஜபம் நம்ம ஜெபிக்கிறது அவருக்கு கேட்குது, ஆனா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேகத்தால மூடிக்கிறான். எப்படி? அதனால தான் அங்க வெண்கல கதவும்
தாழ்ப்பாலும் இரும்பு தாழ்ப்பாலும் இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோம் நிறைய காரியத்தை. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம ஆண்டவரை ருசி பார்த்தவர்கள், நாம் அவரோடு கூட இடைப்படுகிறவர்கள், நாம் ஜெபிக்கிறோம் எல்லாம். ஆனா சில காரியங்கள் நீண்ட ஜெபமா இருக்கிறது, நீண்ட கால ஜெபமா இருக்கிறது. அது நிறைவேறாமலே இருக்கிறது. சில வாஞ்சைகள் நிறைவேறாமலே இருக்கிறது. அது அப்படியே விடப்பட்டு இருக்கிறது. ஏன்? அவர் சொல்றார், நான் மேகத்தாலே மூடிக்கொண்டேன். ஆனால் நீதிமொழிகள் சொல்கிறது 15:29, நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, யாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் பாருங்க. அவர் ஒரு இடத்துல சொல்றார், நாம வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுல. அப்போ அவர் எப்போ அதை கேட்பார்னா, அந்த ஜெபம் அவர் மேகத்தால மூடிக்கொண்டேன்னு சொல்றார். ஏன் மூடுகிறார்னா, அவர் சொன்னார் உபாகமத்துல, நான் சொல்ற எல்லா காரியத்தையும் நீ செய்யணும், நீ செய்த அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா என்ன பண்ணுவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லிட்டார். அப்போ வாளாக்காமல் தலையாக்குவதற்கு நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். அப்ப யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது? நீதிமானுடைய ஜெபம் என்ன கேட்கிறது? நீதிமானுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். யாருடைய? யோ என்ற வார்த்தை பாருங்க அங்க இருக்கு. யாருடைய வார்த்தையை கேட்கிறார்? நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்ப நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னா 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. பாருங்க, கவனமாய் இருக்கிறது அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம ஒருத்தர் நமக்கு செய்யக்கூடியவங்க நம்ம ஒருத்தருக்கு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அதை கவனமாய் கேட்கிறோமே. ஏன் கேட்கிறோம்? to do it. கவனமா கேட்கிறவங்க தான் they will do it. அந்த கவனமா நம்ம கேட்டு நம்ம அதுக்காக முயற்சி பண்ணி நம்ம அந்த காரியத்தை நம்ம பிள்ளைகளுடைய ஆத்மாவை சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? we do that, we fight for it and we do it. இல்லையா? அதானே? சோ அப்போ அதே போலதான் ஆண்டவர் நம்ம நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்பா, ஏன் ஒரு கண்கள் நோக்கமா இருக்க வேண்டும்? ஏன்னா உபாகமத்துல சொன்னார், நான் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் நீ கீழ்ப்படிய வேண்டும், அப்பதான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லிட்டார். இல்லைன்னா என்ன வரும் சொன்னாரு? வெண்கல கதவுகளை வானம் வெண்கலமாயும் பூமி இரும்பாயும் மாற்றுவேன்னு சொல்லிட்டார். You cannot open it at all. You can't break open that. அப்படின்னா என்ன? You cannot break it at all. நம்ம எந்த விதத்திலையும் அதை உடைக்கவே முடியாது. சோ ஆப்ஷன் என்னன்னா நீதியா இருப்பதுதான், இல்லையா? நீதியா இருக்கிறது மட்டும்தான். உடனே நினைச்சுப்பீங்க, தசம பாகம் கொடுக்க சொல்றாரோ, அது பாசமா இன்னைக்கு தசம பாகத்தை பேசுறேன். நான் அதை பத்தியே பேச மாட்டேன், நான் நீதியை பத்தி தான் பேசுறேன். அப்போ நீதியாய் இருக்கிறவனுடைய ஜெபம் அவர் செவி கொடுத்து கேட்கிறவராய் இருக்கிறார். அப்போ 1 பேதுரு 3:12 என்ன சொல்கிறது? நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, அதை செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இன்னொன்னு பார்ப்போம். ரோமர் 3:22-27. ரோமர், எல்லோரும் அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அப்போ நீதியை பற்றி பேசுகிற ஆண்டவர் எது நீதி என்று சொல்லுகிறார்? நன்றாக கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார் அப்படின்றார். அப்போ அந்த எது நீதி? ஃபர்ஸ்ட் நீதி என்ன அப்படின்னா விசுவாசம் தான் நீதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். முதல்ல அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஐ ஆம் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்துவன். எதுக்கு? எப்படி ஆனேன்? நான் எப்படி கிறிஸ்துவன் ஆனேன்? நான் ஆண்டவரை விசுவாசித்து எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்தார், அவர் இருக்கிறார் என்று எனக்கு காண்பித்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பேச சொல்லி அழைத்தார், என் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார் என்றதை நான் உணர்ந்து ருசி பார்த்து நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். அப்ப அது எனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? என்ன நீதி எனக்குள்ள இருக்க வேண்டும்? விசுவாசம் என்னும் நீதி எனக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நாம் ஜெபங்கள் கர்த்தர் கேட்கவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, என்னுக்குள்ள காணப்படுகிற விசுவாசம்
குறைவுள்ளதாய் இருக்கிறது. புரியுதுங்களா? ஒண்ணு, அதாவது you cannot do it, I can't do it, என் மனசு அதுக்கு கேட்கல, என்னால செய்ய முடியல, ஐயோ இது போச்சுன்னா அது வராது, எனக்கு இது வந்துச்சுன்னா அது வராது, எனக்கு இப்படி இருந்தா இப்படி வராது அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்துவர்கள் தான் இன்னைக்கு 99%. we live that life. பிரசங்கில ஒரு சொல்றார், பூமியின் கீழ் என்ன இருக்கிறது? உண்டு புசித்து குடித்து திருப்தியாயிருங்கள். அப்ப என்ன சொல்லுகிறது? எப்படி வாழ வேண்டும்? நமக்கு சூரியனுக்கு கீழே நமக்கு வைத்திருக்கிற கிறிஸ்துவருடைய வாழ்க்கை என்னன்னா, உண்டு புசித்து குடித்து திருப்தியாயிருங்கள். அப்படி என்றால் you live your life in fullness. அந்த டவுட், இது செஞ்சா அது ஆயிடுமா, அது செஞ்சா இது ஆயிடுமா, இது பண்ணா அப்படி ஆயிடுமா, அது பண்ணா இது ஆயிடுமா, இந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா? you live that aside. ஆவியிலே நீங்க பாருங்க, நீதி உள்ளதா இருக்கிறது. எது நீதி உள்ளதா இருக்கிறது? விசுவாசம் நீதி உள்ளதா இருக்கிறது. அப்படிதானே அவர் பார்த்தோம். அப்போ வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்னு சொல்லும் போது அவர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், அதற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் விடும் பொழுது அந்த ஜெபங்கள் உட்பிரவேசிக்காமல் இருக்கிறது, அது வேகத்தாலே மூடி இருக்கிறது. இது நாம் கண்டோம். அப்போ எது தேவ நீதியா இருக்கிறது? விசுவாசம் என்பதுதான் தேவ நீதியாய் இருக்கிறது. The first thing in Christ, அதாவது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான் நிறைய பொய் பேசும். நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான் தசம பாகத்தை செலுத்துறது இல்ல. நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான் ஓடி வந்து சபையில உட்கார்றது இல்ல. நமக்கு விசுவாசம் இல்லாதனால தான் பிறரிடத்தில் ஒரு காரியத்தை பேசுவதற்கு தயங்குகிறோம், இல்ல ஒரு வெளிப்படையாக இருப்பதற்கு நாம் தயங்குகிறோம், அல்லது ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு. நான் நிறைய இடத்துல Facebookலயும் இதுலயும் பார்க்கிறேன், don't say your plans, you can't say the plans because God is with you, he has fenced you. Hallelujah. What is it? என்னுடைய இன்னொரு சகோதரன், என்னுடைய இன்னொரு கிறிஸ்துவ சகோதரன் என் மேல் வன்கண் வைக்க மாட்டான் என்ற விசுவாசம் எனக்கு இருப்பின் என்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் ஒரு தசமபாகத்தை செலுத்த விடாம செய்கிறது. அந்த விசுவாசம் இல்லாத காரியம் தான் ஒரு இடத்தில் உண்மையற்றவர்களாய் காணப்படுகிறோம். விசுவாசம் இல்லாதனால நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. எதுல விசுவாசம் இல்லாதனால? கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாததுனாலே you break your relationship, you break your goodness, you break your obedience, you break your joy, you break every blessings. ரோமர் 3:22 இலிருந்து 27 வரைக்கும் வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பாருங்க, விசுவாசம் இருக்குன்னா என்ன வரும்? தேவ நீதி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நிறைவேறிக்கிட்டே இருக்கும். See, நம்ம ஏன் பயப்படுறோம்? Why you have the fear in your heart? ஒரு விதமான கலக்கலான ஒரு பயம் இன்னைக்கு கிறிஸ்துவருக்குள்ளே காணப்படுகிறது. ஏன்? half baked bread. புரியுதுங்களா? விசுவாசத்திலே விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா விசுவாசம் இல்லை. நான் விசுவாசத்துல தான் கால் வச்சேன், ஆனா என்னால எதுவும் ஃபார்வர்ட் பண்ண முடியல. நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என்னால கொடுக்க முடியல. நான் விசுவாசிக்கிறேன், ஆனா இவன் என்ன ஏதோ பண்ணிருக்கான். இன்னைக்கு இந்த பயம் தானே எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? ஆமாண்ணா ஆமா சொல்லுவோம். இன்னைக்கு கம்யூனியன் நடக்கும், உண்மை பேசும் இல்லையா? இன்னைக்கு அந்த விசுவாசம் தேவ நீதியானது சமமானது. whether we do mistake or we don't believe him or even we forget him, இல்ல நம்ம மீறி நடந்துட்டோம்னாலும் அவருடைய தேவ நீதி நம்மேல் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஏனால் கிருபையினாலே நிரப்பி இருக்கிறார். புரியுதுங்களா? பாவம் பெருகிறதில் கிருபை பெருகிறது என்று வேதம் சொல்கிறது.
அப்போ ஐயோ என்ன நான் வந்து அங்க விசுவாசிக்கலையே அப்ப ஏதாவது ஆயிடுமா? இல்ல, சொல்லுங்க நான் இந்த இடத்துல விசுவாசிக்காம போயிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னா அந்த இடத்துல விசுவாசத்தை பலப்படுத்த ஆவியில இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிடுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த படபடப்பு, இந்த பொய், இந்த எரிச்சல், இந்த கோபம், இந்த தர்க்கம் இதெல்லாம் எடுத்து இப்படி இப்படி ஓரமா இப்படி வெயிங்க பார்க்கலாம். வச்சுட்டீங்கன்னா இதுக்குதான் எங்க எப்ப வைக்க முடியும்னா வர்ஷிப் பண்ணும்போது தான் அது வைக்க முடியும். சபைக்கு ஏன் வரணும்னா சீக்கிரம் வந்து அந்த ஆண்டவரை பார்த்து துதிக்கணும். துதிக்கும் போது you know he makes us feel everything. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏன் நீ என்ன விசுவாசிக்கல, ஏன் இன்னைக்கு போய் சொன்ன, நேத்தியே இப்படி பண்ணேன்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்க அந்த ஒவ்வொரு பாட்டுலயும். அதுல நமக்கு ஒரு பலம் வரும். அந்த பலம் தான் விசுவாசத்தை பலப்படும். சோ என்ன முதலாவதாக என்ன இருக்கு? நீதிமானுடைய ஜெபம் என்னது? அவர் சத்தமா சொல்லு. அவர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான் மேல் அவர் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அப்போ அந்த நீதிமானுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுகிறது என்றால் அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ளவன் அடுத்த 23வது வசனம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப விசேஷமான. See, once we have come into the Christ, அதாவது ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்துல வந்து நம்ம உட்கார்ந்த அப்புறம் we always feel I am very righteous. I became righteous by my own thoughts. This is your fault. நான் நீதிமானா இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே செய்கிறேன், நான் சிந்திக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கு, இதை சிந்திச்சு இதை செய்யறேன், இதை சிந்திச்சு இதை பண்றேன், இதை பண்ணி இப்படி பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லா நினைவுகளும் நீங்கள் வழி விலகி போகிறதுக்குரியதான கிரியைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும், இதிலிருந்து இது வரைக்கும். Hallelujah, amen. Everything inside and outside. It is only by his grace we are living. அவருடைய கிருபையினாலே மாத்திரம் தான் நம்ம ஜீவிக்கிறோம். It is not by our might, it is not by our cleverness, it is not by anything else. Hallelujah, hallelujah, hallelujah. நான் சாமர்த்தியமா யோசிச்சேன், நான் கரெக்டா பிளான் பண்ணினேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா you are going to fall into that ditch. You are going to fall into that evil. அது ஒரு தப்பான ஒரு காரியமா இருக்கும், அதுல தான் நீங்க மாட்டிப்பீங்க. அப்போ தேவன் பொறுமையா இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் இருக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலோ கிருபாதானத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிருபா எல்லாம் என்னுடைய நான் சிந்திச்ச மாதிரி நான் இத மாதிரி பண்ணினேன், நியாய பிரமாணத்தின்படி நான் கரெக்டா எல்லாத்தையும் காலை கழுவினேன், கைய கழுவினேன், அப்படிதான் தேவ சமூகத்துல வந்தேன், நான் கம்யூனியன் கரெக்டா எடுத்தேன், நான் கத்த சொன்ன மாதிரி நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு 10 ரூபா கொடுக்குறேன், நான் தசம பாகத்துல வஞ்சிக்காம நான் இதை செய்யறேன், எல்லாத்தையும் நான் செய்யறேன், நான் எல்லாத்துலயும் நான் சபைக்கு கூடுதல் அலைச்சல் செய்வதில்லை, நான் எல்லாத்தையும் செய்யறேன், அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். No, no, not at all. It is only by the grace of God, because you are righteous and you were called by the righteous God. Give hand to him. புரியுதுங்களா? அவருடைய நீதியின் மித்தம் அவர் நீதிபரரா இருக்கிறதுனாலே உன்னுடைய விசுவாசத்தினாலே, அவருடைய விசுவாசத்தின் அழைப்பினாலே, நீ அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அது நீதியாக மாறி அந்த கிருபாதார பலியினாலே தான் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், நம்ம எந்த இடத்துல we miss God.
நம்ம ஜெபங்கள் ஏன் உட்பிரவேசிக்காம இருக்கிறது? ஏன் நீண்ட நாளாய் நாம் காத்திருக்கிறோம் சில காரியங்களுக்காக? why எதற்காய் காத்திருக்கிறோம்? ஏன் அங்க ஒரு விடுதலை இல்லை? ஏன் அங்க விடுதலை இல்லாம இருக்கிறோம்? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படாம இருக்கு? ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் விசுவாசிக்கிறதே செய்யவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் செய்ய நினைத்ததே செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் இஷ்டத்துக்கு தான் நான் நடக்கிறேன். இன்னைக்கு இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். நான் சிந்தித்ததை நான் செயல்படுத்துகிறேன், அல்ல அவர் சிந்தித்ததை நாம் செயல்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படி செயல்படுத்தின 2 பேரை நாம் இன்றைய நாளில் காண்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல், பாருங்க, அங்க ஆண்டவர் வந்து ஆபேல் கிட்டயும் காயன் கிட்டயும் நீங்க பலி செலுத்துங்கன்னு சொல்லல, பலி வந்து செலுத்த வேண்டாம்னு சொல்லல, இப்படி செலுத்துங்க இப்படி செலுத்தாதீங்கன்னு சொல்லல. நீங்க ஆதியாகமம் வாசிச்சீங்கன்னா தெரியும். ஆனா ஆபேல் had a very good habit of giving the best. It is inborn. அவனுக்குள்ள அந்த விசுவாசம். கேட்டுக்கோங்க, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் மேன்மையாய் சிந்தி மேன்மையாய் செய் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப அந்த மேன்மையாய் சிந்தித்து செயல்படுத்துகிற அந்த சுபாவமானது ஆபேலுக்கு இருந்தது. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய விளைச்சல்ல என்ன பண்றான்? the best அவன் வந்து கொண்டு போய் கொடுக்கறான். காயினும் கொடுக்கறான், ஆனா அது பெஸ்டா இல்லையான்னு கவனிக்க. அப்படி நான் எடுத்துக்கிறேன். அதாவது நாம் செய்கிற காரியத்திலே கர்த்தருக்கென்று நம் வாழ்வாதாரத்திலே, வாழ்க்கையிலே, நான் வாழ்கிற இந்த ஜீவிதத்திலே என்னுடைய ஆயுள் முடியும் மட்டும் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுகிற பட்சத்தால் நான் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் உணர்ந்து விசுவாசத்திலே தேவ நீதியிலே செய்யப்பட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? எப்படி செய்யணும்? நம்ம கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கணும்? விசுவாசத்திலே தேவ நீதி உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும். நல்லா, it should come automatically from your heart. It should come automatically by your action. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி வரும்னா only by reading Bible. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நேர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலகு உதிராத மலர்கள் போல் இருக்கும். அப்போ இதை இன்பானா காயின் அங்கே செலுத்தின பலி என்னன்றது அவர் பாருங்க சொல்லவே இல்லை. ஆனா ஆபேலுடைய அந்த பலியானது செம்மையாக நீதியாக இருந்தது. அது கர்த்தரே சொல்கிறார். அவனுடைய ரத்தம் என்ன சொல்லுகிறது? அது கூப்பிட்டுக்கிட்டே இருந்துதான். புரிஞ்சதுங்களா? அப்போ அந்த நீதியாய் செலுத்தின அந்த பலியை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்கிறார். அப்ப இன்னொன்னு 7வது வசனம் 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரித்த பொழுது, அதாவது பெருவெள்ளம் வரப்போகிறது, இப்படியெல்லாம் நேரப்போகிறது, அதனால் ஒரு பேழையை செய்து நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள், அதுல ஏறி இருந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் ஒரு சிஸ்டத்தை அவர் வந்து சொல்றார், கட்டளையிடுகிறார். அதன்படி நோவா என்ன பண்ணா? அது he didn't see it. அவர் என்ன வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. பட் he just obeyed. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால பாருங்க, ஆவியிலே நீங்கள் வழிநடத்தப்படுவீர்களானால் ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல போகிற காரியங்கள் அல்லது சொல்லுகிற காரியங்கள் நிகழ்த்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது நீங்கள் அதோட எண்ட் ரிசல்ட் சொல்லவே மாட்டார். நல்லா கேட்டுக்கோங்க. நீ ஃபாரின் போ அப்படின்னு தான் சொல்லுவார். ஃபாரின் போனா நீ நிறைய சம்பாதிப்ப, அங்கிருந்து நீ வந்து இதெல்லாம் செய்வேன்ற அந்த ஃபுல் ஹிஸ்டரி அவர் சொல்லவே மாட்டார். போகிறதுக்கு சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவார். போகிறதும் போகாம இருக்கிறதும் உங்களுடைய கீழ்ப்படிதலும் விசுவாசம் தான் முதல்ல இருக்கு. when God says me, அவர் அது பெருசாதான். அவர் எது சொன்னாலும் எது மாதிரி இருக்கு? சமாதானத்துக்கு எதுவாய் இருக்கு இல்லையா? அவர் என்ன செஞ்சாலும் அது சமாதானத்துக்கு எதுவாய் இருக்கிறது. அப்போ அவர் சொல்லுகிற காரியத்தை செய்ய
நாம் உடன்பட வேண்டும், உடனே அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம நினைக்கிறத விட the end result வந்து the peaceful, அது சமாதானத்துக்கு எதுவா இருக்கும். நமக்கு வேண்டியது அதுதானே, வேற எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ அவர் சொல்லுகிறதை செய்ய, அப்போ நோவாக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பட் ஆனா அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து, உலகமே அந்த நாள்ல உலகமே ஆக்கினைக்குள்ளானது. ஆனால் அவன் தீர்க்கப்படவில்லை. அவனும் அவன் குடும்பத்தாரும் நன்றாக ஆசீர்வாதமாக சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து கர்த்தருடைய விசுவாசத்தினாலே பலம் கொண்டு அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரத்துக்கு பெறப்போகிற இடத்திற்கு போகும்படிக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எந்த இடம் போறேன், கேனான் போறேன்ற ஈடன் say the word of கானான் தேசம் என்று சொல்லவே இல்லை. நீ புறப்பட்டு வான்னு தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உன் பேரண்ட்ஸை விட்டுட்டு நீ கிளம்பி வா அப்படின்னாரு. அப்படித்தானே சொன்னாரு. அப்போ அந்த கிளம்பி வா அப்படின்னு சொன்ன பொழுது என் ரிசல்ட் என்ன பாருங்க. அந்த சாராளை குறிச்சு எவ்வளவு அழகா சொல்லிருக்க. 11வது வசனம் வாசிங்க. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். பாருங்க, இன்னைக்கு இது எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வசனமா இருந்தது. நான் ரொம்ப வயசாகி போயிட்டேன், எனக்கு மெனபாஸ் வந்தாச்சு, எனக்கு பிள்ளை பிறக்காது. மெனபாஸ் வந்தா பிள்ளை பிறக்காது. என் கர்ப்பம் என்ன இருக்கும்? கர்ப்பம் தரிக்க முடியாத அளவுக்கு அது சுருங்கி போயிருக்கும், அதற்கு பலன் இல்லை என்று அவள் எண்ணவில்லை. அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு what we do is, ஏன் விசுவாசம் குறையுதுன்னா we think a lot. ஐயோ இது இப்படி பண்ணா இப்படி ஆயிடும், இப்படி பண்ணா அப்படி ஆயிடும், அப்படி பண்ணா அப்படி ஆயிடும். அறிவு பெருகிடுச்சு. நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன், இப்படி தலை இப்படி நீங்கிட்டு இருப்பேன். அறிவு பெருகி போச்சு. நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணா இதாயிடும், இதை சொன்னா அதாயிடும், அதை சொன்னா இதாயிடும், இப்படி பண்ணா அப்படி ஆயிடும், இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி ஆயிடும். சாராளுக்கு அப்படி எண்ணமே வரல. தான் வயசாயிடுச்சின்னு கூட அவ யோசிக்கவே இல்லை. God said she had this. Hallelujah. இதுதான் இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசத்துக்கு என்ன தடைனா, நம்ம இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள், இது பண்ணா இப்படி ஆயிடும், அது பண்ணா அப்படின்னு அறிவு இப்படி பெருகி இருக்கு பாருங்க. அது அப்படியே தட்டி இப்படி படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒண்ணு இல்ல, what I should do கேளுங்க. அவர் அழகா இது ரெண்டையும் இப்படி அமைக்கிட்டு இப்படி வர்றதெல்லாம் சிந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் சாதாரணமா என்ன பண்ணுவாரு, சாராள் மாதிரி, அப்ரஹாம் மாதிரி, நோவா மாதிரி, ஆபேல் மாதிரி வழிநடத்திட்டு போயிட்டே இருப்பாரு. நோ சைட் தாட்ஸ். அதனாலதான் அவர் முன்னே சொன்னார், இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயாமல், இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயாமல்னா வேத வசனத்தை நீ வேற விதமா சிந்திச்சு அதுக்கு மாறா ஒண்ணு செய்யாதேன்ற. புரிஞ்சுதுங்களா? நோவா போற இடமே சொல்லலையே. என்ன நீங்க போற இடமே சொல்லல. என் பசங்க எல்லாம் கேக்குறாங்க, என் மருமக கேக்குறா, என்ன நான் பண்ணுவேன்? நீங்க சொன்னா தானே நான் செய்ய முடியும். எதுக்கு இவ்வளவு பெருசு, இப்படி போதுன்றா, எதுக்கு எல்லாமே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் பெரிய மழை வர வைக்க போறேன், உலகமே அழிஞ்சிட போகுது. அப்ப நீ அழிக்கிற ஆண்டவரானே இவங்க கேட்டுப்பாங்க, விசுவாசமே இல்லாம போயிடும். சோ அதனால்தான் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, பிரசங்கில 9வது அதிகாரம், பிரசங்கி 9, 10, 11. செய்யும்படிக்கு உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியன் கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர் எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இன்னொரு வசனம் சொல்கிறது, அவர் ஒன்றுக்கொன்று அதை முரண்பாடாய் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் அது நம்ம அடுத்தது அவ என்ன செய்ய போறாருன்றத தெரியப்படுத்தாதபடிக்கு அவர் ஒன்றுக்கொன்று அதை எதிரடையாக பாருங்க. 7:14
வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். You know what is going to happen to us? எனக்கு நாளைக்கு என்ன நேரிட போகிறது என்று நினையாத அளவுக்கு அவர் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக, நீ சிந்திக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் அவர் வச்சிருப்பார். அதுக்கு என்ன பண்ணலாம்? சிந்திக்காம நல்ல சன் புத்தியோடு செய்கிறதை மாத்திரம் செய்து கடந்து போக வேண்டும். And you will get lot of fruits. விசுவாசம் தான். நம்ம அந்த விசுவாசத்திலே நம்ம இந்த உலக பிரகாரமான புத்தி கூர்மையை காட்டக்கூடாது. What we have learned from the books or from your telephone or from your knowledge, உங்களுடைய உலக பிரகாரமான படிப்புனாலேயோ அல்லது உங்களுடைய நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலிருந்தோ அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து சாமர்த்தியம், அந்த ரொம்ப மிகுதியான அந்த சாமர்த்தியம் அவசியம் கிடையாது. சாமர்த்தியமே வேண்டாம். Just live it. We are actually very smart. எப்போ? Just hear the word of God. We are the smartest people. I always feel I am the smartest. Because I don't want to think. ஏன்னா நான் நிறைய அப்படி தப்பு பண்ணிட்டேன். நான் நிறைய தப்பு அப்படி பண்ணிட்டேன். இப்படி பண்ணா அப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணா அப்படி பண்ணலாமேன்னு நான் கர்த்தரை அடிக்கிறதுக்கு முன்பாக நான் அப்படி நிறைய தப்பு பண்ணிருக்கேன். So when I took this Bible in my hand, I only knew we have to just obey what he says. Just believe, because I didn't call him, he called me by name. நான் அவரை தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். அவருடைய நாமத்தை அவர் எனக்கு தரிக்க வைத்தார். நான் அவருடைய நாமத்தை தாங்கன்னு கேட்கவே. So it is better to believe him, trust him and move forward by knowing his word. ஆபிரகாம் போல, நோவாவை போல, சாராளை போல மற்றதை சிந்திக்காமல் தேவி நீதியாய் இருக்கிற விசுவாசத்தின் மேல் பற்றுதல் வைத்து கிறிஸ்து இயேசு சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் எனக்காய் ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காய் உயிர்த்தெழுந்தார், அவர் பூமியை ஜெயம் கொண்டார், நானும் பூமியை ஜெயம் கொள்வேன். அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. நான் அனுதினமும் அவரோடு கூட தான் அங்கியிருப்பேன். நான் விசுவாசத்திலே காத்திருப்பேன். எல்லாவற்றையும் நாம் ஜெபத்திலே கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே கேட்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஜெயம் கொள்ள செய்வார். நான் விசுவாசித்து கேட்டேன், ஆனால் அவர் அதை செய்து முடித்து கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார்.